ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகரிதடீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீரா வர்தனாபிஸ்தனபரணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யைர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 10ஆம் நாள் 26/7/2024 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. பொதுவாக சைவ சமயத்தவர்கள் ஆசார சீரராக அருகிலே உள்ள ஆலயங்களுக்காவது சென்று வழிபாடு செய்வது, உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்வது, ஆசார சீரராக இந்த ஆலய வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு சென்று நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்று ஆடி வெள்ளிக்கிழமை, இந்த ஆடி மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளி அவ்வளவு ஒரு சிறப்பு. ஆடி மாதத்திலே வெள்ளிக்கிழமைகளுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமைகளுக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு. ஆடி மாதத்திலே வருகின்ற பூர நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு. ஆடி மாதத்திலே வருகின்ற 18ஆம் நாள் ஆடி 18ஆம் பெருக்கு என்கின்ற சிறப்பு. இந்த பல்வேறு சிறப்புகள் கொண்டது இந்த ஆடி மாதம். இன்றைய தினம் திருகோணமலையிலே சாம்பல் தீவு இலிப்பக்குளம் என்ற பதிலே கோவில் கொண்டுள்ள திருக்கைலாசவாசம் என்று போற்றப்படுகின்ற சர்வலோகநாயகி அம்பிகா சமேத திரிலோகேஸ்வர பெருமான் சிவன் ஆலயத்திலே உற்சவங்களெல்லாம் நிறைவு பெற்று இன்று பைரவ பெருமானுடைய பூஜைகள் வழிபாடுகள், பொங்கல் வழிபாடுகள், பைரவ பெருமானுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனை நடைபெற்று வடைமாலை சாத்தி விசேஷமான பலி பூஜைகள், கூஷ்மாண்ட பலி என்கின்ற நீற்று பூசணிக்காய் வெட்டி பூஜைகள், வழிபாடுகள், பலிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்று இந்த உற்சவத்தினுடைய நிறைவாகவும் இருப்பது. பொதுவாக இந்த ஆடி வெள்ளியிலே நடைபெறுகின்ற பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள், சிறப்பான அபிஷேகங்கள், பிரார்த்தனைகளோடு இந்த பைரவ பெருமானுடைய பூஜை வழிபாடுகளும் கலந்து கொள்ளுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. எதிர்வரும் திங்கட்கிழமை 29/7/2024 திங்கட்கிழமை கேகாலை மாவட்டம் வரக்காப்பள அம்பேபுச என்கின்ற பதிகைய கோவில் கொண்டுள்ள வரக்காப்பளை ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த ஆடிப்பூர மகோத்சவம் மங்கள துவஜாரோகணத்தோடு ஆரம்பமாகும். 29ஆம் திங்கட்கிழமை கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகி தொடர்ச்சியாக 10 நாட்கள் இந்த உற்சவங்கள் நடைபெற இருக்கின்றன. இவ்வாறான நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுதிலும் ஆடிப்பூரத்தன்று காலையிலே நவோத்திர சகஸ்திர மகா சங்காபிஷேகம் 1009 சங்குகளாலே சங்காபிஷேகம் நடைபெற்று பிற்பகல் 4:30 மணிக்கு வசந்த மண்டப விசேஷ தீபாராதனை நடைபெற்று அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பிகை சர்வ அலங்கார பூஷிதியாக புறப்பட்டு தேரிலே ஏறி நகர்வலம் வருகின்றதாகிய ரதோற்சவ தேர்திருவிழா மங்கள வாத்தியங்கள் முழங்க, கரகாட்டம், காவடியாட்டம் ஆடிவர,
பக்தர்களின் அரோகரா கோஷத்தோடு வரக்காப்புளை நகர் வலம் வருகின்ற தேர் உற்சவம் நடைபெற இருக்கின்றது. நிகழ்வுடன் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.